ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அரசு பேருந்தை வழிமறித்த மக்கள். ஆரம்பிச்ச 2வது நாள் இப்படியா? பஸ்ஸுக்குள் சிக்கிய பயணிகள். சர்ச்சையை கிளப்பிய கிளாம்பாக்கம். குமுறும் போக்குவரத்து ஊழியர்கள். சென்னையின் போக்குவரத்து நெரிசலை கவனத்தில் கொண்டு வண்டலூர் மற்றும் ஊரப்பாக்கம் இடையே செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கட்டுமான பணிகள் முடிந்து திறக்கப்பட்டுள்ளது. சுமார் 397 கோடி ரூபாய் மதிப்பில் 88 ஏக்கர் பரப்பளவில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. கலைஞர் 100 பேருந்து முனையம் என பெயரிடப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி தமிழக முதல்வர் திறந்து வைத்தார். ஒரே நாளில் 2310 பேருந்துகளை இயக்கும் வகையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. தாய்மார்கள் பாலூட்டும் அறை, ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், ஓய்வெடுக்கும் அறை, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களுக்கு பயன்படும் வகையில் பேட்டரி கார்கள், 2 எக்ஸிலேட்டர்கள், 6 லிப்ட் வசதிகள் உள்ளிட்டவைகளும் இந்த பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தின் முகப்பு விமான நிலையம் போல் காட்சியளிக்கிறது. நாள்தோறும் 1,00,000க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்ல ஏதுவாக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தின் அடித்தளத்தில் சுமார் 1000 கார்கள் மற்றும் 2000 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வகையில் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி கழிவறைகள் என சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயே அவசர சிகிச்சை மையம், மெடிக்கல் உள்ளிட்டவைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 24 மணி நேரமும் செயல்படும் ஆம்புலன்ஸ் வசதியும் உள்ளது. இதேபோன்று பயணிகளுக்கான குடிநீர் வசதி, செல்போன் சார்ஜிங் வசதி, உணவகம், தேநீர் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் மாநகர பேருந்துகள் வந்து செல்வதற்கென தனி நடைமேடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் திறக்கப்பட்டிருக்கும் இந்த பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் மிகவும் ஆச்சரியத்துடன் வியந்து பார்க்கின்றனர். இந்த நிலையில் புத்தாண்டு தின விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, திருச்சி, கோவை, ஈரோடு, சேலம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் புதிய பேருந்து நிலையத்திற்கு படையெடுத்துள்ளனர். ஏற்கனவே திட்டமிட்டபடி உடனுக்குடன் பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்துள்ளனர். அதேபோல விடுமுறை தினத்தில் ஊருக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னையை நோக்கி வந்துள்ளனர். அப்போது கிளாம்பாக்கம் கலைஞர் 100 பேருந்து முனையத்திலிருந்து வெளியேறும் பேருந்துகள் GST சர்வீஸ் சாலையில் இயக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை வழியாக பல்வேறு ஊர்களுக்கு செல்கின்றன. இந்த பேருந்துகள் இயக்கப்படும் சர்வீஸ் சாலையில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வர இது மட்டுமே முக்கிய வழித்தடமாக உள்ளது. இந்த நிலையில் இந்த வழியாக அதிகமான பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்பட்டதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியருக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளி நிர்வாகமும் மாணவர்களின் பெற்றோர்களும் இந்த வழியாக வாகனத்தை செலுத்தும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடத்தில் முறையிட்டுள்ளனர். ஆனால் இதனை யாரும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்களும் பொதுமக்களும் பேருந்துகள் சர்வீஸ் சாலையில் இயக்கப்படுவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு திரும்பிய பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு குறித்த நேரத்தில் செல்ல முடியாமல் தவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கூடுவாஞ்சேரி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அப்போது பேசிய போலீசார் விரைவில் இது தொடர்பாக மாற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். அதன் பிறகு அங்கு கூடிய பொதுமக்களும் பெற்றோரும் கலைந்து சென்றிருக்கின்றனர். பொதுமக்களின் இந்த திடீர் மறியல் போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.